தமிழ் மொழி கதையொலியில் இணைந்து கதை கேட்க இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் திறமை உள்ளவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் எப்படியும் அதில் முன்னேறி வந்துடுவாங்க. நம்முடைய திறமை மேலே நம்பிக்கை வச்சு ஒரு காரியத்தை செய்தோம்னா கண்டிப்பாக அதற்கான பலன் உண்டு. கருத்தை விளக்கும் ஒரு கதையை தான் நாம் கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம். ஒரு ஊரில் மதிவாணன் என்ற புத்திசாலி இளைஞன் வாழ்ந்துட்டு வந்தான். அவனுக்கு ஒரு வேலையும் கிடைக்காம மனைவி குழந்தைகளோட வறுமையில் வாழ்ந்துட்டு வந்தான். ஒரு நாள் இரவு தன் மனைவியிடம் இப்படி பேசிக்கிட்டு இருந்தான். எவ்வளவு அறிவு இருந்தும் என்ன, ஒரு வேலையும் கிடைக்கலையே. குடும்பம் வறுமையிலிருந்து மீள பேனா முனையிடம் கிடைத்தால் போதும், பெரிய பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு அழுத்துக்கிட்டான். மாறுவேடத்தில் சோதனைக்காக வந்த அரசன் இதை கேட்டு கொண்டிருந்தாரு. மறுநாள் காவலாளியை அனுப்பி மதிவாணனை அழைத்துட்டு வர சொன்னார். மதிவாணனும் அரசர் முன் வந்து நின்று, என்ன அரசே என பணிவோட கேட்டான். மதிவானா, பேனா முனைக்கு இடம் கிடைத்தால் பணம் சம்பாதித்து விடுவேன் அப்படின்னு நீ சொன்னதை எனது காதுகளுக்கு எட்டியது. நான் ஒரு வேலை தருகிறேன், அதில் உன் பேனாவிற்குத்தான் அதிக வேலை, ஆனால் ஒரு பைசா சம்பளம் தரமாட்டேன், நீ எப்படி சம்பாதிக்கிறாய் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னார் அரசர். அப்படியே ஆகட்டும் அரசே அப்படின்னு பணிவாக சொன்னான் மதிவாணன். உனக்கு என்ன வேலை என்றால், இராணுவத்தில் உள்ள யானைகள், குதிரைகள், ஆடு மாடுகள் ஒவ்வொன்றும் எவ்வளவு சாணமும் புழுக்கையும் போடுகிறது அப்படிங்கிற கணக்கு எடுத்து கோரணும் அப்படின்னு சொன்னார். அரசு வேலையில் இருப்பதற்கான பத்திரத்தில் அரசாங்க முத்திரையிட்டு கொடுத்தாரு அரசர். அரசனை வணங்கி பத்திரத்தை பெற்றுக்கொண்டான் மதிவாணன். பத்திரத்தை எல்லோரிடமும் காட்டி, அரசாங்க வேலை கிடைத்திருக்கிறது, பெரிய உத்தியோகம் என எல்லோரையும் நம்ப வைத்தான் மதிவாணன். பின் அந்த பத்திரத்தை காண்பித்து வட்டிக்கு பணம் வாங்கி பெரிய வீடை வாடகைக்கு எடுத்து குடி போனான். அந்த பத்திரத்தையே காட்டி முதல் மாத சம்பளம் வந்தவுடன் திருப்பி கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி கடைக்காரர்களிடம் சொல்லி ஆடை ஆபரணம் பொருட்கள் எல்லாம் வாங்கினான் மதிவாணன். தனது வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்ட மதிவாணனை பார்த்து எல்லோரும் மதிக்க ஆரம்பிச்சாங்க. தனக்கு கீழ் வேலை செய்ய ஆட்கள் தேவை அப்படின்னு அறிவிப்பு ஒன்று மதிவாணன் வெளியிட்டான். பலர் வேலை கேட்டு வந்தாங்க. வந்தவர்களிடம் ஒரு நிபந்தனை போட்டான் மதிவாணன். 3 மாத சம்பளம் கேட்கக்கூடாது. நன்றாக பணிபுரிபவர்களுக்கு சம்பளத்துடன் பல பரிசு பொருட்களும் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை போட்டான். நிபந்தனைகளை ஒப்புக்கொண்டவர்களை வேலையில் எடுத்துக்கொண்டான் மதிவாணன். வாடகை குதிரை ஒன்றை எடுத்துக்கொண்ட மதிவாணன் தராசு எடைக்கற்களுடன் அரண்மனையில் உள்ள இராணுவ படைகள் அடைத்து வைத்திருக்கும் இடத்திற்கு போனான். லத்திகள், புழுக்கைகள், சாணங்கள் என தனித்தனியாக நிறுத்தி கணக்கு எழுதி கொண்டான் மதிவாணன். தன் கீழ் வேலைக்கு அமர்த்திய வேலையாட்களை அனுப்பி யானைப்படை, குதிரைப்படை, ஆடு மாடுகளுக்கு தீனி வாங்கும் அதிகாரிகளை அழைத்து வர சொன்னான் மதிவாணன். எல்லோரும் வந்த பின், நீங்கள் வாங்கும் தீனிகளுக்கும் அவைகள் போடும் கழிவுகளுக்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறது. இவ்வளவு உணவு சாப்பிடும் விலங்கு இவ்வளவு கழிவு போடும் என்ற கணக்கு இருக்கிறது. ஒரு நாளைக்கு இவ்வளவு ரூபாய் வித்தியாசம் என்றால் ஒரு வாரத்திற்கு இவ்வளவு, ஒரு வருடத்திற்கு இவ்வளவு என அரசாங்கத்திற்கு நஷ்டமாகிறது. நான் இந்த கணக்கை அரசரிடம் காட்டப் போகிறேன் அப்படின்னு சொன்னா. அதிகாரிகள் பயத்துல நடுங்கினாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் பொய்க்கணக்கு எழுதி வைத்திருந்தாங்க. அதனால அரசருக்கு உண்மை தெரிந்தால் பதவி பறி போயிடும் அப்படின்னு பயந்தாங்க அதிகாரிகள். ஒருவருக்கு தெரியாமல் ஒருவர் மதிவாணனை பார்த்து தங்கள் தவறை அரசரிடம் காட்டி கொடுக்காமல் இருந்தால் பணம் தருவதாக சொன்னாங்க. அதில் பங்கும் தருவதாக கூறி தலையை சொரிந்து நின்னாங்க. மதிவாணன் முதலில் மறுத்து வேகமாக பேசி மேலும் பயத்தில் நடுங்க வைத்தான். பிறகு போனால் போகிறது அப்படின்னு சொன்னவன் ஆனால் என நிறுத்தினான் மதிவாணன். இவ்வளவு இறங்கி வந்ததை பெரிதாக நினைத்த அதிகாரிகள் என்ன என்றனர் பணிவாக. வாயால் கூறியதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன், எழுதி கொடுத்தால்தான் ஒப்புக்கொள்வேன் அப்படின்னு சொன்னான். அவர்களும் அப்படியே ஒப்புக்கொண்டு பணத்தையும் ஒப்பந்த பத்திரத்தையும் கொடுத்தாங்க. அவர்களுக்கு தெரியாமல் அரசரிடம் காட்டினான் மதிவாணன். அரசே, எனக்கு பண தேவை அதிகம் இருப்பதால் இவற்றையே சம்பளமாக வைத்துக் கொள்ளட்டுமா அப்படின்னு கேட்டான். அரசனும் மதிவாணனின் திறமையை பாராட்டியவர் இரட்டிப்பு சம்பளமும் பரிசுகளும் வழங்கினார். அவன் கீழ் வேலை செய்த பணியாளர்களுக்கும் பரிசுகள் கொடுத்து மகிழ வைத்தாரு. ஊழல் செய்த அதிகாரிகளை அழைத்து கண்டித்தார் அரசர். சிலரை பதவி நீக்கமும் செய்தார், சிலரை பதவி மாற்றம் செய்தாரு, சிலரை வேறு வேலை கொடுத்து மாற்றினார். மதிவாணன் போல விழிப்போடு இருக்கும் அதிகாரிகளை நியமித்தார் அரசர். பிறகு மதிவாணனை அழைத்த அரசர், உனக்கு வேறு வேலை தருகிறேன், இதில் எப்படி சம்பாதிக்கிறாய் என பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. என்ன வேலை அரசே அப்படின்னு பணிவாக கேட்டான் மதிவாணன். அரண்மனை வாயிலில் கட்டியிருக்கும் மணியை
கால முறைப்படி அடித்து பேனாவால் காகிதத்தில் குறித்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். இந்த வேலைக்கு சம்பளம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. கடிகாரம் கண்டுபிடிக்காத காலம் அது. வெயிலை கொண்டே மணியை கணக்கிட்டு மணி அடிக்கணும். எல்லோரும் பார்க்கும் வண்ணம் இப்போது மணி கூண்டி இருப்பது போல் மணி அடித்து நேரத்தை அரண்மனை வாயிலில் இருந்து கோர வேண்டும் என்பது அரசரின் உத்தரவு. இதில் எப்படி சம்பாதிக்க முடியும் என்பது அரசரின் கணிப்பு. அதனால் இந்த வேலையை செய்யும்படி மதிவாணனிடம் அரசர் சொன்னாரு. மணி அடிக்கும் வேலையை 3 நாட்கள் ஒழுங்காக அடித்தான் மதிவாணன். 4ஆம் நாள் ஒரு முத்து வியாபாரி அரண்மனைக்கு வந்து கொண்டிருந்தார். அவரை தடுத்து நிறுத்தினார் மதிவாணன். ஏன் நிறுத்துகிறாய் அப்படின்னு கேட்டார் முத்து வியாபாரி. உங்களுக்கு முன் ஒரு ரத்தின வியாபாரி ராணியிடம் அதிக ரத்தினங்களை விற்று சென்றார். அதுபோல் உங்களுக்கும் விற்க வேண்டுமென்றால் அதிக நேரம் முத்துக்களை காட்டி பேச வேண்டும் அப்படின்னு சொன்னான் மதிவாணன். முத்து வியாபாரியும் நன்றி சொல்லிவிட்டு உள்ளே செல்ல புறப்பட்டார். தடுத்து நிறுத்திய மதிவாணன், உங்களுக்கு பின்னால் வைர வியாபாரி வர இருக்கிறார் அப்படின்னு சொன்னான் மதிவாணன். முத்து வியாபாரியும் குறிப்பை உணர்ந்து கொண்டு 2 முத்துக்களை கொடுத்து, மணி அடிப்பதை நீதானே பார்க்கிறாய், கொஞ்சம் பார்த்து என குறிப்பால் உணர்த்திவிட்டு உள்ளே போனார் முத்து வியாபாரி. இவ்வாறு முத்து, வைரம், ரத்தினம், பட்டாடைகள், மரகதம், மாணிக்கம் என பலவாறு சம்பாதித்தான் மதிவாணன். அவற்றை தனது மனைவிக்கு உயர்ந்த வகை நகைகளாக செய்து போட்டு அழகு பார்த்தான். ஒரு நாள் திவான் மகள் திருமணத்திற்காக அரசரும் ராணியும் வந்திருந்தாங்க. மணமகள் அணிந்திருந்த நகை ராணியின் கண்களை கவர்ந்தது. அரசரிடம் காட்டிய ராணி அந்த நகை போல் என நிறுத்தினாள். அரசரும் புரிந்து கொண்டு திவானை அழைத்தார். இந்த நகை எங்கு செய்யப்பட்டது அப்படின்னு விசாரித்தார். அரசே, இந்த நகை அரண்மனை வாயிலில் மணி அடிக்கும் மதிவாணனின் மனைவியின் நகையை இரவல் வாங்கி போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் திவான். இவ்வளவு உயர்ந்த வகை நகைகள் செய்ய மதிவாணனுக்கு பணம் ஏது என அரசருக்கு ஒரே வியப்பாக இருந்தது. மறுநாள் மதிவாணனை அழைத்து விசாரித்தார் அரசர். அரசே, தேவைகள் பூர்த்தியாகாத போது லஞ்சம் உற்பத்தியாகின்றன அப்படின்னு சொன்ன மதிவாணன் நடந்தவற்றை சொன்னான். அரசரும் மதிவாணனை பாராட்டினார். நீ 2 முறை எனது பரீட்சையில் வென்றுவிட்டாய், 3ஆம் முறையும் வென்றுவிட்டால் உனக்கு உயர்ந்த பதவியை அளிப்பேன் அப்படின்னு சொன்னார். என்ன வேலை, எப்போது தரப்போகிறீர்கள் அரசே அப்படின்னு பணிவாக கேட்டான் மதிவாணன். எனது ஆட்சிக்குட்பட்ட நகரங்கள், கிராமங்களில் உள்ள மனிதர்களில் ஆண், பெண் தனித்தனியாக எத்தனை பேர் வாழ்கிறார்கள் என்றும், விலங்குகள், பறவைகள், தாவரங்கள், பலன் தருபவை, பலன் தராதவை என பிரித்து கணக்கு எடுக்க வேண்டும். இதற்கும் சம்பளம் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னார் அரசர். அப்படியே செய்கிறேன் அரசே என பணிந்தான் மதிவாணன். மறுநாளே உதவிக்கு சில வேலையாட்களையும் தன்னுடன் அழைத்து கொண்டு புறப்பட்டான் மதிவாணன். ஒவ்வொரு பகுதியாக சென்று ஆடு, மாடு, கோழி, மனிதர் என தனித்தனியாக கணக்கெடுத்து கொண்டு வந்தாங்க. இவர்கள் கணக்கெடுப்பதை பார்த்த மக்கள் எதற்காக இந்த கணக்கெடுப்பு என பயத்தோடு கேட்டாங்க. அரண்மனை ரகசியம் ஒருவரிடமும் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கொண்டு சொல்ல ஆரம்பித்தான் மதிவாணன். இன்னும் சில தினங்களில் யுத்தம் வரப்போகிறது. நமது அரசுக்கு படைபலம் குறைவாக இருப்பதால் நாட்டில் உள்ள ஆண்களை படையின் பின் நிறுத்தி எதிரி இவ்வளவு படையா என வியந்து பயந்து ஓட வைக்க திட்டமிட்டிருக்கிறார் அரசர். யுத்த காலத்தில் அவர்களின் உணவுக்காக ஆடு, கோழியும், பால், தயிருக்கு பசுவும், அவர்களுக்கு சமைத்து உதவ பெண்களும் தேவைப்படுவதால் இந்த கணக்கு எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், மேலும் படையெடுப்பு சமயத்தில் மக்களை ஏமாற்றக்கூடாதல்லவா அப்படின்னு விளக்கி கூறிய மதிவாணன், ரகசியம் உங்களிடம் மட்டும்தான் சொல்கிறேன் என சொல்லிக்கொண்டே எல்லோரிடமும் சொன்னான். இது கேட்ட மக்களில் சிலர் முழுமையாக கணக்கு எடுக்காமல் குறைத்து காட்டினால் இவ்வளவு பணம் தருகிறோம் என ஒப்பந்தம் செய்து கொண்டாங்க. இந்த வீட்டு பெண்கள் தங்கள் கணவர் நோஞ்சான் என்றும் தனக்கு ஒரே மகன் அதனால் என்று விதவிதமாக சுயநலத்தோட பேசினாங்க. நாட்டுப்பற்று உள்ளவர்கள் உள்ளபடி சொன்னாங்க. இவ்வாறு கணக்கெடுப்பு ஒரு வழியாக முடிந்தது. அரசர் கணக்கு எடுக்கச் சொன்னதற்கு மேல் சொல்லாத ஒரு கணக்கு எடுப்பும் எடுத்துக்கொண்டான் மதிவாணன். அரசரிடம் அன்புள்ளவர்கள் இத்தனை பேர், சுயநலம் உள்ளவர்கள் இத்தனை பேர் என்ற கணக்குதான் அது. மக்கள் கொடுத்த பணத்தையும் கணக்கையும் கொண்டு வந்து அரசர் முன்வைத்தான் மதிவாணன். இரண்டையும் பார்த்த அரசர் வியந்தாரு. மதிவாணனை தட்டி கொடுத்து மகிழ்ச்சியின் எல்லைக்கே போயிட்டார். மதிவாணனின் புத்திசாலித்தனத்திற்கு தகுந்த வேலையை கொடுக்க நினைத்த அரசர் மதிவாணனை தனது முதல் மந்தியாக அமர்த்தி கொண்டார். மதிவாணனுக்கு பல பரிசுகளும் வசதிகளையும் செய்து கொடுத்து சீரும் சிறப்புமாக நாட்டை ஆண்டார் அரசர். என்னங்க, கதையை கேட்டீங்களா? திறமைக்கு எப்போதுமே பலன் உண்டு அப்படிங்கிறத இந்த கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.